வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஹாரம், நெக்லஸ் இந்த மாதிரி பெரிய நகைகள்லாம் வந்து எப்படி வாங்குறது? எப்படி வந்து பணம் சேமிச்சு வச்சு வாங்குறது? அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன், நான் வந்து எப்படியெல்லாம் வந்து பணம் சேமிச்சு வச்சு இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு நான் வந்துட்டு பெரிய நகைகள் சேர்த்தேன் அப்படின்றத வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து சுலபமாக வாங்கும் நகைகள்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, குட்டி குட்டி நகைகள் வந்து நம்ம ரொம்பவே சுலபமாக வாங்கிடலாம். இப்போ 1 கிராம் மோதிரமாக இருக்கட்டும், ஒரு அதிகபட்சம் ஒரு பவுன் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரொம்பவே சுலபமாக வாங்கிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளால வந்து ஒரு அமௌண்ட்டு சேமிக்க முடியும், இல்லை சிட்டு போட முடியும். அதனால ஈஸியாக நம்மளால அந்த ஒரு பவுனுக்குள்ளே இருக்க நகைகள் வந்து கொஞ்சம் சுலபமாகவே வாங்கிடலாம். இதுவே வந்து பெரிய நகைகள் வாங்குறதுக்கு தான் வந்து நம்ம ரொம்பவே மெனக்கெடுற மாதிரி இருக்கும். ஏன்னா குட்டி குட்டியாக வாங்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றப்போ அந்த சின்ன நகைகள் வந்து நிறைய சேர்ந்துட்ருக்கும். இதுவே வந்துட்டு பெரிய நகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அது எடுக்கிறதுக்கான அமௌண்ட் எப்படி சேமிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமாகவே இருக்கும். இதனால தான் நிறைய பேர் வந்துட்டு வாங்கின நகைகளை வந்து அப்படியே கொடுத்துட்டு மாற்றுவாங்க. அப்படி செய்கிறப்போ, அந்த தப்பு செய்கிறப்போ நம்மக்கிட்ட வந்து நகைகள் அப்படின்றது வந்து சேரவே சேராது. ஒரு சின்ன சின்ன நகைகள் இருக்குது, அதை வந்து கொடுத்துட்டு நான் பெருசாக மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி செய்கிறது மூலமாக நம்மக்கிட்ட இருக்க நகைகள் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். அதாவது தங்கத்தோடைய அளவில் சொல்கிறேன், அளவில் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சில வழிகள் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து ஈஸியாகவே நகை வாங்க முடியும். இப்போ சின்ன நகைகளை வந்து பெரிய நகைகளாக மாற்றுவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன சின்ன நகைகள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். சின்ன சின்ன மோதிரமாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு தோடு, இந்த மாதிரி வந்து ஏதாவது செயின், பிரேஸ்லெட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்து வச்சுட்ருப்போம். அது நாளடைவில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நமக்கு வந்து டேமேஜ் ஆகிடும். ஒரு மாதிரி அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு, இல்லை கலர் மங்கி போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இது கூடவே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சேமிச்சிட்ருப்போம் பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக எடுத்திருப்போம். அது வந்து அவங்க வளர வளர பத்தாமல் போயிடும். அந்த மாதிரி நகைகள் இருந்தது அப்படின்னாக்க அது எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். அதை வந்து சும்மா அப்பப்போ போட்டுட்டு திரும்ப அதுக்கு பதிலாக இன்னொரு சின்ன நகையாக எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இல்லாமல், அந்த மாதிரி சின்ன நகைகள் வந்து இருக்குது, டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை பசங்களுக்கு எடுத்தது இருக்குது அப்படின்றப்போ அதை வந்து அப்படியே ஒரு பக்கம் வந்து அதை சேவ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் அதை கொடுத்துட்டு நம்மளால் ஒரு பெரிய நகையாக மாற்ற முடியும். இது ஒரு மெத்தடாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் வந்து என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பெரிய நகைகள்லாம் சேமிச்சேன் அப்படின்றத வந்து இப்போ உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய நகைக்கு வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்றப்போ நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான், இன்கம் மற்றும் செலவு இது வந்து நான் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வரக்கூடிய இன்கம் என்ன, அதில் வந்து நான் என்ன செலவு பண்ணுறேன் அப்படின்றது போக என்னால் மாதம் எவ்வளோ வந்து சேமிக்க முடியும் அப்படின்றத வந்து பார்க்கணும். வரவு செலவு கணக்கு எழுதுவேன். இது வந்து பேசிக்காக நம்ம எப்பயுமே ரெகுலராக பண்ணுறது தான். இருந்தாலுமே வந்து ஒரு பெரிய நகை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேனாக்கா, அதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு 1 இயருக்கு முன்னாடி இருந்தே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். என்ன செலவு பண்ணுறோம் அப்படின்றது, அதோட வந்து மாதம் நம்ம செலவுகள் போக எவ்வளோ வந்து நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்றத வந்து பார்ப்பேன். எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளால் ஒதுக்க முடியும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது வந்து கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வரவு செலவு கணக்கு வந்து எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணுறது மூலமாக தான் நம்மளால் வந்து என்ன சேமிக்க முடியுன்றதை கண்டுபிடிக்க முடியும். இந்த வரவு செலவு எழுதுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கடுத்து வந்து என்னால் வந்து எவ்வளோ சேமிக்க முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நகை கடைக்கு போவேன். நான் ரெகுலராக என்ன கடையில் எடுக்கிறேனோ அங்கே போயிட்டு நான் வந்து பார்ப்பேன், நகையோடைய டிசைன் வந்து பார்ப்பேன். எந்த நகை வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேனோ அதை வந்து ஒரு கிளான்ஸ் பார்ப்பேன். அந்த நகை வந்து மினிமமாக என்ன கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ன மாதிரியான டிசைன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கு வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேட் வந்து வாங்கிப்பேன், எவ்வளோ அது வரும் அப்படின்றது. அந்த மாதிரி எஸ்டிமேட் வாங்குறது வந்து எதுக்காகன்னா, நம்ம வந்து அதை எத்தனை வருஷத்துக்குள்ளே வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாம் நம்மளுடைய. ஏன்னா அங்கே வந்து சேவிங்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. அதனால நம்ம வந்து இதுக்கு அடுத்து எத்தனை வருஷத்துக்குள்ளே, அதாவது எத்தனை மாதத்துக்குள்ளேயோ இல்லை எத்தனை வருஷத்துக்குள்ளேயோ அதை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவேன். இந்த மாதிரி எத்தனை மாசத்துக்குள்ள வாங்கலாம், எவ்வளோ அதுக்கு அமௌண்ட் வருதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ நம்ம வந்து கோல்டு சிட்டு வந்து பிளான் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து மாதம் மாதம் கட்டிட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வெறும் சிட்டாக போட்டுருவேன். இல்லை அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் என்னால் கட்ட முடியாது அப்படின்றப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா,
நான் வந்து என் கையில இருந்து எவ்வளோ ஒதுக்க முடியுன்றத பார்த்துட்டு அதை வந்து கண்டிப்பா சிட்டு போட்டுட்டு, அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி அந்த எத்தனை மாசத்துக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேனோ, அதுக்குள்ள வந்து கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கிட்டே வருவேன். ரொம்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னாக்க, அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து ரொம்பவே சிக்கனமா இருப்பேன். ஆனா அனாவசிய செலவுகள் எதுவுமே பண்ணாம, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருந்து அந்த கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணிட்டே வருவேன். அப்பதான் நம்ம வந்து இதுக்கும் இதுக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு வந்து பெரிய நகையா எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். கோல்டு காயின் வாங்குறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். கோல்டு காயின் வந்து மாசம் மாசம் எப்படி வாங்கலாம் அப்படின்றது. அத தான் வந்து நானுமே ஃபாலோ பண்ணுவேன். என்கிட்ட எப்பயெல்லாம் வந்து பணம் இருக்குதோ, அந்த டைம்லலாம் வந்து கோல்டு காயினா வாங்கி வச்சுக்கிட்டே வருவேன். அதோட இந்த இடையில வந்துட்டு ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது, இல்ல ஏதாவது விசேஷங்கள் வருது, நமக்கு வந்து பர்த்டே, வெட்டிங் டே எல்லாம் வருது அப்படின்றப்போ, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பணம் குடுப்பாங்க இல்லையா? அதுல வந்துட்டு சிக்கனமா இருப்பேன். ஏன்னா நெறைய ட்ரெஸ் எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. நான் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் இடையிலேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துருவேன். எடுத்துட்டு ஒரே டைமா எடுத்து வச்சுட்டு, அத வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு அப்பப்ப யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. அதனால அதுக்கு குடுக்கக்கூடிய பணத்தெல்லாம் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சு ஒரு மாசத்துக்கு ஒரு காயின் அப்படின்ற மாதிரி வாங்கி சேவ் பண்ணிக்கிட்டே வருவேன். வர்றப்போ நமக்கு வந்து போட்டு எடுக்கிறதுக்கு வந்து பெரிய நகையா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது கூடவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணமும் சேமிச்சு வச்சுட்டே வருவேன். இது எதுக்காகனாக்கா நம்ம வந்து இப்போ கோல்டு சிட்டு போடுறோம். அது கூடவே வந்து எவ்வளோ கிராம் வந்து பத்தலையோ அதுக்கு ஏத்தது மாதிரி கோல்டு காயின் குடுக்குறோம் அப்படின்றப்போ, நமக்கு என்ன ஆகும்னாக்க இந்த கோல்டு சிட்டுக்கு வந்து இங்க திருச்சிய பொறுத்த அளவுக்கு செய்கூலி சேதாரம் இந்த மாதிரி ஜிஎஸ்டி இது கூட இல்லாம எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற கடை பார்த்து நம்ம வந்து சிட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கடுத்து கோல்டு காயின் குடுத்து வாங்குறோம் பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ரா கிராம் அதாவது சிட்டுல சேராம எக்ஸ்ட்ரா கிராமா இருக்கக்கூடிய அந்த நகைக்கு வந்து அவங்க வந்து மினிமமா தான் செய்கூலி சேதாரம் போடுவாங்க. அந்த மாதிரி மினிமமா போடுறப்போ, அதுலயுமே நமக்கு வந்து நல்லாவே பணம் மிச்சப்படுத்த முடியும். அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம வந்து சேவ் பண்ணணும். நான் வந்து ஃபாலோ பண்ண மெத்தட் வந்து இதுதான். அப்படின்றப்போ நம்ம வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பணமும் சேமிச்சு வச்சுக்கிட்டோம், கையில எடுத்துட்டு போறோம் அப்படின்றப்போ, நம்மளால ஈஸியா ஒரு நகை வாங்க முடியும். இதுவே வந்து ஒரு நம்ப அதிக அளவுல கிராம் போட்டு எடுக்கணும் அப்படின்றப்போ என்ன பண்ணுவேன்னாக்க, ஆல்ரெடி வந்து சிட்டு போட்டிருப்போம். அது கூடவே வந்து கோல்டு காயினும் வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த கோல்டு சிட்டு முடியுது பார்த்தீங்களா? முடியிறப்போ என்னால வந்து கையில இருக்கக்கூடிய காயினு, அந்த அமௌண்ட் எல்லாம் குடுத்து நம்ம நெனச்ச நகை வாங்க முடியுமா? அப்படின்னு பார்ப்பேன். முடியல அப்படின்னாக்கா, அந்த கோல்டு சிட்டுக்குமே நான் வந்து காயினா அப்படியே வாங்கி வச்சுப்பேன். இது வந்து நமக்கு லாஸ் தான். இருந்தாலுமே வந்துட்டு அது வந்து அந்த செய்கூலி சேதாரம்லாம் அதுக்குமே 3% போடுவாங்க அப்படின்றப்போ, நமக்கு வந்து அதுலயாவது கொஞ்சம் அமௌண்ட் மிச்சமாகுமே அப்படின்ற மாதிரி அதையுமே கோல்டு காயினா வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா, நம்ம வந்து ஒரு நகை பிளான் பண்றோம் அப்படின்றப்போ, அதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம டார்கெட்டா இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா ஒரு செய்கூலி சேதாரம் போகுது அப்படின்றதுக்காக இதுவுமே நகையா எடுக்காம கோல்டு காயினா வாங்கி வச்சுட்டு திரும்ப இன்னொரு சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த கோல்டு சிட்டுக்கு எடுத்த காயினு, அது போக நம்ம வந்து அப்பப்போ எடுக்கிற காயினு, பணமா சேர்த்து வைக்கிறது, இது எல்லாம் சேர்த்து போட்டுட்டு, திரும்ப வந்து ஒரு சிட்டு போட்டு, அது வந்து முடியிறப்போ இது எல்லாத்தையும் குடுத்துட்டு, நல்ல ஒரு பெரிய நகையா செஞ்சு வச்சுப்பேன். இது மாதிரி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம இதுல பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோல்டு சிட்டு போடுறது வந்து செய்கூலி, சேதாரம் இந்த விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கக்கூடிய சிட்டா வந்து செலக்ட் பண்ணி போடணும். நான் வந்து அது மாதிரி தான் போடுவேன். இந்த கோல்டு காயின் வாங்குறோம் அப்படின்றப்போ, அதுக்கு வந்துட்டு அந்த 3% ஜிஎஸ்டி போறது, அதுக்கடுத்து 3% செய்கூலி இதெல்லாம் குடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னாக்கா, ஒரு சில சிரமங்கள் வந்து வரதான் செய்யும். அந்த மாதிரி இது ஒரு பெரிய விஷயமா இல்ல. ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு கிராமுக்கு வந்து செய்கூலி, சேதாரம் அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரூ. 200லேருந்து ரூ. 300க்குள்ள தான் வரும். அந்த ரூ. 300 அப்படின்றது வந்து நம்ம அசால்ட்டா செலவு பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் அப்படின்றப்போ, இதுக்கு சேர்த்து வச்சு நம்மளுக்கு ஒரு பெரிய நகையா கிடைக்கும் அப்படின்றதுனால, அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம நான் வந்து வாங்குவேன். இதுவே வந்து உங்களுக்கு சிட்டாவே போட்டு எடுக்க முடியும். நான் வந்து பெரிய நகை வந்து சிட்டு போட்டே என்னால எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பணம் கட்ட முடியும்னு நினைக்கிறவங்க, ஒரே முட்டா கோல்டு சிட்டா போட்டு எடுக்கிறது தான் பெஸ்ட்டா இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெரிய நகைகள் வந்து சேமிக்கணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய தங்க நகையை குடுத்துட்டு ஓல்டு மாடல் ஆயிடுச்சு, இல்ல வந்துட்டு எனக்கு பெருசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நகைகள்லாம் குடுத்துட்டு பெருசா மாத்துறது அப்படின்றது வந்து புத்திசாலித்தனமா இருக்காது. ஏன்னா நம்ம வந்து மில்லிகிராம் கணக்குலயாவது நமக்கு வந்து நகை வந்து லாஸ் ஆயிட்டே இருக்கும். நம்ம ஒரு நகையை கொண்டு போய் குடுத்துட்டு புதிய நகை வாங்குறோம் அப்படின்றப்போ, நல்லா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு 10 கிராம் குடுக்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து
ஒரு 8 கிராம் இல்லை 9 கிராம் தான் எடுக்க முடியும். 1 கிராம் வந்து நமக்கு லாஸ் ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு டைமும் அப்படியே லாஸ் ஆகிட்டே வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து நகை அப்படின்றதே சேராது. அதுக்காக தான் சொல்கிறது, கோல்டு சிட்டு போட்டு நகை எடுங்க, கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சேமித்து வச்சு ஒரு பெரிய நகையாக வாங்குங்க. இந்த மாதிரி பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். இப்படி தான் நான் வந்து பெரிய நகைகள் வந்து சேமித்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.